பிரைஸ் தி லார்ட். நம்ம ரட்சகரும் மீட்பருமா இருக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய சுவிசேஷ செய்தியானது இன்றைக்கும் அது நிலையக்கூடியதாக இருக்குது, இன்றைக்கும் நிறைவேற்றக்கூடியதாக இருக்கிறது. தியானிக்கலாம் வாங்க. மத்தேயு புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்திலிருந்து ஒரு ஓமையை சொல்லுகிறார். வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோகராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமையை களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்ன அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றார். அப்போது வேலைக்காரரை, நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும்போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடு பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னார் என்றார். இந்த பிள்ளைகளே, இந்த ஓமையை அவர் சொல்லுகிற நோக்கம், மறைந்திருக்கிற ஆவிக்குரிய ரகசியம் என்னவென்றால், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தையும், விதை என்பது கர்த்தருடைய வார்த்தை, நிலம் என்பது நாம. இந்த நிலத்தில் நல்ல வார்த்தைகளை நம்ம கேட்டிருப்போம், நல்ல ஊழியக்காரரை நமக்கு கொடுத்துருப்பாரு. நம்முடைய இருதயம் செம்மையாக வைத்துக்கொண்டு வார்த்தைகளை கேட்கும்போது சத்துருவானவன் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்தில் அநேக கள்ள உபதேசங்களை விதைத்து விடுவான். அப்போது கள்ள கூட்டங்களும் நம்மோடு கூட சேர்ந்து கொள்வாங்க. ஏன் அப்படி இருக்கும்போது கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆட்டுக்குட்டிகள் யார் என்பது, ஆடுகள் யார் என்பது கர்த்தருக்கு தெரியும். அதனால் கடைசி நாட்களில் அவர் அறுவடை செய்யும்போது கர்த்தருடைய பிள்ளைகளை மாத்திரம் அறுவடை செய்து அவருடைய களஞ்சியத்தில் சேர்த்துக்கொள்வார். என் தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஆவிக்குரிய ஜீவித்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அநேக கள்ள உபதேசங்கள் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்தை சிதறடிக்கிறதுக்காக இருக்கிற கூட்டங்கள் இருக்கிறது. அநேக கூட்டங்கள் ஒன்லி கிரைஸ்ட் இருக்குது, ஒன்லி யெகோவா இருக்குது, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதிருக்காங்க. ஸோ பாரம்பரிய சபைகள் இருக்கிறது, தீர்க்க தரிசனம்னு சொல்லிட்டு கள்ள தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது, பைபிள் டீச்சிங்குன்னு சொல்லிட்டு கள்ள வேத புலவர்கள் இருக்காருங்க. ஸோ இந்த மாதிரி பல காரியங்கள் நம்மளை சூழ்ந்து வரும். என் தேவ பிள்ளைகளே, ஆவிக்குரிய ஆரோக்கியமான சபைகளை தேடி போங்க. உங்களுடைய உள்ளம் தாகத்தோட வாஞ்சியோட கர்த்தருடைய வார்த்தையை ரிசீவ் பண்ணி கொண்டு இருந்தால் இந்த களைகளை இந்த கோதுமை மணியை போல நீங்கள் செழிப்பாக ஆரோக்கியமாக பரிசுத்த ஆவியின் பலத்தோடு நம்ம வளர்ந்து நித்தியத்துக்கு அறுவடை செய்ய முடியும். காத்திருங்க, விழுத்திருங்க, காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னார். இந்த ஓமைகள் ஏன் மறைப்பொருளாக வைத்திருக்கார் என்றால், நீங்கள் திரும்ப திரும்ப ஓமைகளை படிக்கும்போது ஒரு தெளிவு, ஞானம், நிதானத்தை கர்த்தர் கொடுக்க சுத்தமாக இருக்கார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். காட் பிளஸ் யூ.